ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். ஐம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நாங்கள் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது. நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இந்த கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து உங்களுடைய ட்ரைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து யூனியன் பட்ஜெட் 2026 பட்ஜெட் டே. ஸோ நம்ம மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அப்சைடு இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,412 to 469 அந்த ஜோனை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 25,742 போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாசிட்டிவ் நியூஸ் வரும் பட்சத்தில் அது வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேத்தியோட பட்ஜெட்டில் பெருசாக எந்த பாசிட்டிவ் நியூஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது நம்ம ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட்டு காமிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் வரப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரப்போ ரிஜெக்ஷன் அட் ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். என்னோட லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் 12/8 தான் போட்டிருப்பேன். 12/8 ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். நம்மளுடைய ஜோனில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த இடத்துல பயங்கர வாலட்டைல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் பண்ண இம்மிடியேட்டாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் புரோக்கன் அப்படின்னு 12:20 நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க, செம்ம அடி. ஒரே 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே ஷாட்டில் மூவ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி மூவ்லாம் வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் நடக்கும். நான் 2 லெவல் கொடுத்துருந்தேன். ஷார்ட்டுக்கு போயிடலாம். நான் 2 லெவல் கொடுத்துருந்தேன். 24,918 அது கிராஸ் பண்ணிச்சுன்னா 24,604. நான் ஏன் இவ்வளோ 2 லெவல் கொடுக்குறேன்னா, நார்மலாக நடக்கக்கூடிய ட்ரேடிங் டேவாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் ஒரு நாளைக்கு வரும். இன்னைக்கு பட்ஜெட்டுங்கிறதுனால வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கு. நம்ம ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம் எதுவுமே கிடையாது. தென் வந்து ஆல்ரெடி ஹோல்ட் பண்ண வச்சிருந்த பொசிஷன்ஸ் எல்லாமே அவங்க செல் பண்ணியிருக்கலாம், எனிதிங். பட் டெக்னிக்கல் நேற்று ஒர்க் ஆயிருக்கு. பட் நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஈவெண்ட் டேல வந்து டெக்னிக்கல் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே வந்து 100% எக்ஸாக்டாக அப்படியே நடந்திருக்கு. ரியலி ஐ எம் எக்ஸைட்டட். இது மட்டும் இல்லை, நம்ம ரீசெண்டாக கொடுத்த எல்லா ப்ரிடிக்ஷனுமே கரெக்டாக தான் போயிருக்கு. நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடம் லெவல்ஸ் தெரியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக யாராலையும் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. லெவல்ஸ் தெரிஞ்சு ஒன்று இங்கே எக்ஸிட் ஆகிருக்கணும், இல்லைனா இங்கே எக்ஸிட் ஆகிருக்கணும். இந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணியிருந்தா கூட இமீடியட்டா ஒரு பெரிய கிரீன் கிடைக்கும். இது நான் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல போனேன் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு 1 மினிட் கேண்டில் கூட அந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகல. இமீடியட்டா அந்த ஒரு 2 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த லைனை டச் ஆன உடனே எவ்வளவு வேகத்துல போயிருக்குன்னு பாருங்க. ஸோ அங்கிருந்து அக்ரெசிவ் பையிங். இது அக்ரெசிவ் பையிங் சொல்ல முடியாது, ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அதை தான் நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஐ எம் கன்சிடரிங் திஸ் அப் மூவ் as ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னா இங்கே செல் பண்ணாங்க இல்லையா, ஸோ புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கலாம் அல்லது கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கலாம். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன்,
ஸ்பீச் முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது முடிஞ்ச உடனே வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல் ஆஃப் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் பக்கமும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து செல் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் நடந்தது. ஸோ இங்கிருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 560 பாயிண்ட்ஸ் வந்து அப் மூவ் நடந்திருக்கு. இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். பட் இங்கிருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5 மினிட்ஸ் தான், மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த 500 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கூட நிறைய பேர் வந்து இன்னும் மேலே அப்படியே போயிடும் அப்படின்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. பட் எந்த லெவல் நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல் எங்கே கொடுக்குறோமோ அந்த இடத்துல போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கு. ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்க. இந்த இந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்போ அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இங்க எகைன் ரீடெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு லோ, திரும்பியும் ஒரு அக்ரெசிவ் செல்லிங். லாஸ்ட் ஒரு எப்போன்னா 3:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் செல்லிங். ஆல்மோஸ்ட் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுது பார்த்தீங்கன்னா 24,768. சரிங்களா? இப்போ நேத்தியோட ஒரு ஹோல் மூவ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே டாப்ல இருந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து அங்கேருந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா 830 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால கேப்சர் பண்ணியிருக்க முடியும். பட் ட்ரெண்டிங் டே பட்ஜெட் டேல வந்து நம்ம பெருசாக ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் வந்து நீங்கள் அப்கமிங் டேஸில் எப்படி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண போறீங்க, ஒரு ஒரு சார்ட்டை வந்து எப்படி நம்ம ரீட் பண்ண போகிறோம், ஸோ இந்த லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது மூலிமா உங்களுக்கு புரியும். பாருங்க. தென் சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெவல்ஸ் வந்து 80,116. லோ போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 80,000 பிரேக் பண்ணி 79,860 896. ஸோ ஆக்சுவலாக இந்த லெவல் தான் அந்த போகிற வேகத்தில் வந்து இது வரைக்குமே போயிருக்கு. ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய லெவல்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே போதும். பட் இந்த இந்த லெவல்ஸ் கூட வரக்கூடிய நாட்கள்ல ஹிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து பிகரஸ் செல்லிங் நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு செல்லிங் நடந்திருக்கு. அதுக்கான ரீட்ரெஸ் மட்டும் நடந்திருக்கு. எகைன் இந்த லெவலை கிராஸ் பண்ணி போகாத வரைக்கும் அது அப் மூவ்க்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ டவுன் சைட் மூவ் தான் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் லோயர் டைம் ஃப்ரேமில். ஸோ இது வந்து நம்ம என்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் டெலகிராமில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு லெவல்ஸ் கொடுத்துருப்பேன். என்னுடைய டெலகிராம் சேனலில் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன். 21 பார்த்தீங்கன்னா 24,690 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 538 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,747 பாயிண்ட்ஸ். இது ரெண்டுமே நான் ஒரே டைமில் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அது எப்போ மீட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் மீட் ஆயிருக்கு, எஸ்டர்டே. ஆல்மோஸ்ட் 21 ஜனவரியே நான் இது வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துக்கு வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நேற்று தான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஹெச்லைக் நிஃப்டி, ஸோ இதுவும் இப்போ வரைக்கும் ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகுமா அப்படிங்கிறது பார்க்கணும். ரெக்கவரி ஆகிற பட்சத்தில் இந்த லெவல்ஸ்லாம் இந்த இந்த சப்போர்ட் ஜோன் வந்து இப்போ ரெசிஸ்டன்ட் ஜோனாக மாறிடும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம பிரேக் ஆகிட்டு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் அது வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம இன்னொரு நம்மளுடைய சேனலில் போயிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு
3 டேஸ்க்கு முன்னாடி கோல்டு பத்தின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கோல்டோட ரேட் வந்து ஏன் ஏறிக்கிட்டே போகுது, இதுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள் என்ன அப்படின்லாம் சில போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்க. அதுல வந்து நம்ம என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, டாலருக்கும் கோல்டுக்கும் உள்ள கனெக்ஷன். டாலர்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, எதனால வந்து கோல்டு ரேட் வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், வீக்லி டைம் ஃப்ரேம்ல டாலரோட சார்ட் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இடத்துல கீழே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் வீடியோ போட்ட அன்னைக்கு அதே சேம் டே பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு 10% ஹைக் ஆயிடுச்சு ப்ரைஸ். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வைக்கிற மாதிரி இருந்தாங்க. அதாவது தேர்ஸ்டே ஈவினிங். சரிங்களா? தென் அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே என்ன நடக்குது அப்படின்னா, தேர்ஸ்டே ஈவினிங்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டில் அங்கிருந்து ஒரு அக்ரெசிவ் பையிங் வந்து அந்த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் பயங்கரமா ரேட் ஹைக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வைக்காம அங்கிருந்து ஒரு அக்ரெசிவ் பையிங் வந்து மேலே கொண்டு போறாங்க. இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூஎஸ் டாலருடைய சார்ட். ஸோ அப்போ இங்க டாலர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் வேற ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம இந்த ஃபெட் மீட்டிங்ல வந்து ரேட் கட் அன்சேஞ்ச் பண்ணது. அட் த சேம் டைம் அந்த ரீசனோட இம்பாக்ட் தான் வந்து கோல்ட் ரேட் வந்து கிராஷ் ஆனது. கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரீசனுக்குமே வந்து லிங்க் இருக்கு. ஸோ டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது கோல்ட் ரேட் குறையும். ஸோ எஸ்பெஷலி இந்த இடத்துல பாருங்க, நம்ம 15 செப்டம்பர் பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து அக்ரெசிவா வந்து ஒரு டாலரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து எகெயின் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, ஸோ அப்போ கோல்ட் ரேட்டை வந்து எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், அப்போ இந்த சார்ட்டை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய நாலேஜ் பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அதை பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ், கண்டென்ட் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.